ஹாய் கைஸ். இன்னைக்கு டியாண்டின்ற பிராண்ட தான் நம்ம ரிவீல் பண்ண போறோம். ஆக்சுவலா இது ரொம்ப சிம்பிளா நமக்கு எதுவுமே தேவைப்படாது. இப்போ 1+3 கேபிள் எடுத்தோம்னா, அது நம்ம ஜஸ்ட் 3+1 கேபிள் இருக்கும். நம்ம கனெக்ட் பண்ணி ஆடியோ, வீடியோ, டிசி பின் எடுத்து குடுக்கும். ஆனா இதுக்கு அப்படி கிடையாது. இது வந்து ஜஸ்ட் கேட்6 கேபிள் எடுத்து கனெக்ட் பண்ணா போதும். நான் உள்ள வாங்க ஒவ்வொன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரொம்ப சிம்பிளா கனெக்ட் பண்ணிடலாம். ஒரே ஒரு கண்டிஷன் நமக்கு இதுல கேட்6ல ட்ரிம் பண்ண தெரியணும். அவ்வளோதான். இப்போ வாங்க பாக்ஸுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ்ல ஓப்பன் பண்ணோம்னா, பாக்ஸ்ல ஜஸ்ட் அதுக்கு தேவையான அடாப்டர்ஸ் குடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 1.5 ஆம்ப்ஸ் ஒரு அடாப்டர் வந்து, அதுவும் சிம்பிளா எந்த ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாம ஒரு லைட் வெயிட்டடா குடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்கு. அண்ட் தென் பாக்ஸுக்குள்ள பார்த்தா வேற எதுவுமே இல்ல. ஒரு மவுஸ் ஒண்ணு இருக்கு. அத தாண்டி டிவிஆர் ஒண்ணு இருக்கு. அத தாண்டி பார்த்தோம்னா, அதுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு. இப்போ நம்ம இதுல ஒரு கியூஆர் கோடு இருக்கு. இந்த கியூஆர் கோட்ல பார்த்தோம்னா, அ எப்படி குயிக் ஸ்டார்ட் பண்றதுன்னு. இது நமக்கு தேவையில்ல. இதுல பார்ப்போம். இப்போ இந்த மவுஸ் வந்து எப்பயும் போல தான். ஒரு சீப் குவாலிட்டி மவுஸ். ஹிக்விஷன விட இதுல கொஞ்சம் நல்லா இருக்கு. மத்தபடி டிவிஆர். டிவிஆர்ல பார்த்தோம்னா, இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஓப்பன் அப் பண்றோம். ஒரு நார்மல் ஷவர் ஃபோன் குடுத்துருக்காங்க. இதுக்கு தேவையான அக்சஸரீஸ்ன்னு பார்த்தோம்னா, பாக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். நீட்டு. டியாண்டிய பொறுத்தவரைக்கும் பில்ட் குவாலிட்டி மட்டும் தான் இஷ்யூஸா இருக்கும். லாஸ்ட் டைம் நான் பண்ணதுல ஸ்க்ரூஸ் எல்லாம் டிஸ்அசெம்பிளி ஆயிடுச்சு. மோர் ஓவர் இதுல வந்து எந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல வேற எதுவுமே தேவையில்ல. இப்ப நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆ ஒரு HDMI கேபிள் குடுத்துருக்காங்க. ஒரு VGA கேபிள் குடுத்துருக்காங்க. நம்ம டியூவல் அவுட்புட் எடுத்துக்கலாம். அத தாண்டி ஆஸ் யூசுவல் 2 USB, லேன் போர்ட். அத தாண்டி RJ45க்கு ஒரு ஜாக். இது வந்து ஒரு 4 சேனல் NVRன்றதுனால நமக்கு 4 கேமரா கனெக்ட் பண்றதுக்கு ஜாக், ஒரு DC அவுட்புட். இப்ப இத வாங்க, இத ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். அ ஓப்பன் அப் பண்ணி உள்ள என்ன இருக்கு, என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க்ல பார்த்தோம்னா, நம்ம கிளிப் டைப்ன்றதுனால ஜஸ்ட் இப்போ இதுல நாம கிளிக் பண்ணா போதும். வச்சு லாக் பண்ணிக்கிட்டு பேக் எண்ட்ல நம்ம இங்க 4 ஸ்க்ரூஸ் நமக்கு குடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்க்ரூஸையும் நம்ம கிளிப் பண்ணிட்டா போதும். இந்த டிவிஆர் ரெடி ஆயிடும். இப்ப நான் ஃபார் ரெஃபரன்ஸ்க்காக என்ன பண்றேன், இதுக்கு கனெக்டும் பண்ணி பார்த்துறலாம். நான் 4 ஸ்க்ரூவும் போடல. ஏன்னா நம்ம ஒரு செக்கிங் பர்ப்பஸ்க்காக. ஸோ நான் என்ன பண்றேன், இந்த 4 ஸ்க்ரூவையும் எடுத்து இதுல மெயின் வந்து கை நம்ம எப்பயுமே இத புடிச்சுக்கிட்டு தான் பண்ணணும். நாம பாட்டுக்கு கேஷுவலா பண்ட்டோம்னா, இந்த பின்னோட கட் பண்ணிட்டு வந்துரும். நமக்கு ஹிக்விஷன் மாரி பவர் சப்ளைக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கும் தனித்தனி இது கிடையாது. ஸோ நமக்கு அந்த இஷ்யூஸும் இதுல கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். கொஞ்சம் ப்ரிகாஷனோட பண்ணணும். நான் லாஸ்ட் டைம் பண்ணும்போது, இந்த ஸ்க்ரூ வந்து அப்படியே பவுடர் மாரி வர ஆரம்பிச்சுச்சு. எனக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருந்துச்சு. சரி போன்னு விட்டுட்டேன். இப்ப வாங்க இதோடைய இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இதோடைய இன்டர்ஃபேஸ்ல எப்படி நம்ம ஐடிய லாகின் பண்றது? அத தாண்டி எப்படி ஒரு சிஸ்டத்துக்கு நெட்ல கொண்டு வரதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம கனெக்ட் பண்றதுக்கு கேமராஸ் தேவ. அண்ட் தென் இந்த மாரி ஒரு கிரிம்பிங் டூல் ஒண்ணு தேவ. இந்த கிரிம்பிங் டூல்ல நமக்கு RJ45 ஜாக் இருந்தா போதும். இந்த மாரி ஒரு கேபிள். இந்த கேபிள் இருந்தா நம்ம NVR கேமராவ ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுல ஒரு கிளிப்பு. ஓகே. இப்ப இந்த ஜாக் தேவையில்ல. மவுஸ் தேவையில்ல. ஸ்க்ரூஸ மட்டும் பத்திரமா வச்சுக்குவோம். என்னைக்குமே எல்லா அசெம்பிளீஸ்லயும் ஸ்க்ரூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு எக்ஸ்ட்ரா சஃபிஷியன்ட் குடுக்கும். இப்ப ஜஸ்ட் இந்த கேமராவ நமக்கு லேன் போர்ட்ல கனெக்ட் பண்ணா சரி. நமக்கு 4 லேன் போர்ட் அடிக்க தெரியணும். லேன் போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நமக்கு 8 வயர்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் இருக்கும். நம்ம இந்த 8 வயர்ஸ் ஆஃப் கேபிள்ஸ்ல நம்ம ஒழுங்கா கிரிம்பிங் ஆகலன்னா, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரோ, டேட்டா லாஸோ நமக்கு கண்டிப்பா நடக்கும். ஸோ அவ்வளோதான் இதுல இருக்கிற கனெக்ஷன்ஸ் படி பார்த்தோம்னா. நான் இப்ப என்ன பண்றேன், ஆஸ் யூசுவல் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, சும்மா சேஃப்டி பிரிகாஷனுக்கு 2டே 2 மட்டும் ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு
இப்ப இதோடைய இன்ஸ்டாலேஷன் வீடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். இத தாண்டி இதுல வேற ஒண்ணுமே இல்ல. ரொம்ப சிம்பிள்.